அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் நம்பர்ஸ்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஒரு நாடாச்சுருளின் நீளம் 18 × 3/4 மீட்டர் ஆகும். சங்கரிடம் 4 முழு சுருள்களும் ஒரு சுருளின் 1/3 பகுதியும் உள்ளன எனில் சங்கரிடம் மொத்தமாக எத்தனை மீட்டர் நாடா உள்ளது? சரி பாருங்க, இந்த கணக்கில் சங்கரிட்ட எவ்வளோ இருக்குதாமா? 4 முழு சுருள்களும் 1/3 பங்கு சுருள்களும் உள்ளதாமா. ஒரு நாடா சுருளின் நீளம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 18 × 3/4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டையும் பெருக்குனா முடிஞ்சு போச்சு கணக்கு. பாருங்கள், இப்போ அது இதில் பெருக்கும் பொழுது மட்டும் நம்ம சில விஷயங்கள் செய்யணும், அதை மட்டும் கவனமாக பாருங்கள். ஒரு முழு சுருளின் நீளம் எவ்வளோ? 18 × 3/4 மீட்டர். எழுதியாச்சுங்களா? இதையும் சங்கற்றிற்குதையும் பெருக்கணும். சங்கற்று எவ்வளோ இருக்குது? 4 முழு சுருள்கள், 4 முழு சுருள்களும் 1/3 பங்கு அப்படின்னா 1/3. புரியுதுங்களா? 1/3 பங்குனா 1/3. அப்போ 4 × 1/3 இது ரெண்டையும் பெருக்கணுங்க. இப்போ 18 × 3/4யும் 4 × 1/3 பெருக்கணும். இது ரெண்டுமே கலப்பு பின்னமாக இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? சரியான பின்னமாக மாற்றணும். அப்போ 18 4ஐயும் பெருக்கி 3 கூட்டிக்கணும். 18 4ஐயும் பெருக்கணும் எத்தனை வரைக்கும்? 72. 72 3 கூட்டினா 75/4. புரியுதுங்களா? கலப்பு பின்னத்தை சாதாரண பின்னமாக மாற்றிடும். அப்போ 75/4 இன்ட்டு இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டு மேலே இருக்கிற 1 கூட்டிக்கணும். 4 3 12, 1 கூட்டினா 13/3. புரியுதுங்களா? கலப்பினதை எப்படி மாற்றணும்னு? சரிங்களா? 18 4ஐயும் பெருக்கி மேலே இருக்கிற நம்பரை கூட்டிட்டு கீழே பகுதியை அப்படியே போட்டுக்கிட்டோம். அதே போல் 4ஐயும் 3ஐயும் பெருக்கிட்டு மேலே இருக்கிற 1 கூட்டிட்டு பகுதியை அப்படியே போட்டுக்கிட்டோம். சரி, ஓகே. இப்போ இந்த 3க்கு 75 கிடச்சா 1 3 3 25 3 75. சொல்கிறது புரியுதுங்களா? இதை 3ஐயும் 75 மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும், அதனால் அதை கேன்சல் பண்ணுறோம். 1 3 3 25 3 75. அப்போ மேலே என்ன கிடைக்கும்? 25 × 13/4. அந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. 75 என்னவா மாறிடுச்சு? 25ஆக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அந்த 25ஐயும் 13ஐயும் பெருக்கணும். என்ன கிடைக்கும்? 325/4. அவ்வளோதானுங்க, ஆன்சர் கிடச்சிருச்சு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கலப்பு பின்னமாக போடணும். நமக்கு ஆன்சரில் 325/4ன்னு கொடுத்தா அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கலப்பு பின்னமாக தான் போடணும். இப்போ 325 என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல் வகுக்கணும். பாருங்கள், 325 4ஆல் வகுக்கிறோம். 325/4. இப்போ 32ல் எத்தனை 4 இருக்குது? 8 நாங்க 32. நமக்கு 4ஆக எப்படி தெரியும்? 8 நாங்க 32. சரி, ஓகே. இப்போ 32ல் 32 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0. சொல்கிறது புரியுதுங்களா? 8 நாங்க 32, 32 32 0. அந்த 5 கீழே இருக்குன்னா 5ல் எத்தனை 4 இருக்குது? ஒரு நாள் 4. இப்போ 5ல் 4 கழிச்சா 1. பாருங்கள், மேலே ஈவு 81ன்னு கிடச்சிருக்குது, மீதி என்னென்னு கிடச்சிருக்குது? 1. இது அப்படியே தூக்கி நம்ம கலப்பு பின்னத்தில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. மேலே இருக்கிற ஈவை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் 81, கீழே இருக்கிற மீதி மேலே எழுதி 4 கீழே எழுதி நம்ம முடிஞ்சு போச்சுங்க. 81 × 1/4 மீட்டர் ஆகும். புரியுதுங்களா? அதாவது எக்ஸாமில் இந்த மேலே 325/4 அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா 81 × 1/4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு ரெண்டையுமே போட்டு காமிச்சிட்டேன். சரிங்களா? இது 8th ஸ்டாண்டர்ட் சம் நம்பர்ஸ். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.